எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்ற பாடலை இயற்றியவர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். அடுத்து இரண்டாவது கேள்வி, திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். அடுத்து மூன்றாவது கேள்வி, நடமாட கோவில் நம்பர்க்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். அடுத்து, திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 3000. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். இந்த கேள்வி அடிக்கடி போட்டித் தேர்வுகளை கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, 12 திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது. படமாட கோயில் என்ற சொல்லின் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். படமாட கோயில் என்ற சொல்லின் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். அடுத்து, உய்மின் என்ற சொல்லின் பொருள் ஈடேறுங்கள். அடுத்து, 10வது கேள்வி, கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபு தவமிருந்து ஞானம் பெற்ற இடம் சதுரகிரி, புறாமலை, நாகமலை. அடுத்து, எக்கால கன்னி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. அடுத்து, மனோன்மணி கன்னி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. அடுத்து, நந்தீஸ்வர கன்னி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும். அடுத்து, ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். அடுத்து, ஆனந்த வெள்ளம் பிரித்தெழுதுக. ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும் சேர்த்தெழுதுக. உள்ளிருக்கும். சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் பெரியார், அண்ணல் அம்பேத்கர். அடுத்து, சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புவதில் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். அடுத்து, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு 21 மே 1845. அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. அடுத்து, அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அடுத்து, காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் கற்றார்? அயோத்திதாச பண்டிதர். நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கே சென்றார்? பர்மாவுக்கு சென்றார்.
பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக இருந்த தமிழர்களின் உரிமைக்காக போராடியவர் அயோத்திதாசர். அடுத்து, அயோத்திதாசருக்கு தெரிந்த மொழிகள் பாலி, தமிழ், வடமொழி, ஆங்கிலம். அடுத்து, காலனா விலையில் அயோத்திதாசர் தொடங்கிய வார இதழ். காலனா விலையில் அயோத்திதாசர் தொடங்கிய வார இதழ் ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன். அடுத்து, அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு 1907. அடுத்து, ஒரு பைசா தமிழன் இதழின் பெயரை அயோத்திதாசர் என்னவென்று பெயர் மாற்றம் செய்தார்? தமிழன். தமிழன். அடுத்து, ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் அயோத்திதாசர். அடுத்து, நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசும்போது கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர். அடுத்து, அகத்தியர் 200 என்ற நூலை பதிப்பித்தவர். அகத்தியர் 200 என்ற நூலை பதிப்பித்தவர் அயோத்திதாசர். அடுத்து, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, சிமிட்டு, ரத்தின சுருக்கம், பாலவா கடம். அடுத்து, மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர். அடுத்து, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையாகும் என்று கூறியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர். அடுத்து 39வது கேள்வி. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? அயோத்திதாசர், அப்பாத்துரையார். அயோத்திதாசர், அப்பாத்துரையார். அடுத்து, அன்பு கொண்ட நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்றவர். அன்பு கொண்ட நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்றவர் அயோத்திதாசர். அடுத்து, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் அயோத்திதாசர். அடுத்து, இந்திரதேச சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாசர். இந்திரதேச சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. அடுத்து, அயோத்திதாசர் யாருடைய கோட்பாடுகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்? அயோத்திதாசர் யாருடைய கோட்பாடுகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்? திருவள்ளுவர், ஔவையார். அடுத்து, அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளது? சென்னை. சென்னை. அடுத்து, திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாசர் தோற்றுவித்த ஆண்டு 1892. ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசருடைய கருத்து. அடுத்து, கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து? கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது
யாருடைய கருத்து? அயோத்திதாசர். அயோத்திதாசர். அடுத்து, அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அடுத்து, மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. மழை. அடுத்து, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர். அடுத்து, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் அயோத்திதாசர். அடுத்து, அக்காலத்தில் வழக்கிலிருந்த அளவை பெயர் மாகாணி வீசும். மாகாணி வீசும். அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர் அணா, சல்லி, துட்டு. அடுத்து, 16 அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய்? 16 அணாக்கள் கொண்டது எத்தனை ரூபாய்? 1 ரூபாய். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுகிறவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். சோ விருதாச்சலம். அடுத்து, புதுமைப்பித்தன் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். அடுத்து, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். அடுத்து, சாப விமோச்சனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன். பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். அடுத்து, ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது? மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது? மணிக்கொடி. அடுத்து, மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் எனப்படும் யாப்பு இலக்கணம். மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் டேஸ் எனப்படும் யாப்பு இலக்கணம். அடுத்து, யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. யாப்பிலக்கணத்தின் செய்யுளுக்கு உரிய உறுப்பு வகை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அடுத்து, யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிப்பர்? 3. எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது சீர். அடுத்து, குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் அவை நேரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்த்து வந்தாலும் அவை நேரசை. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை நிறையசை. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர் எத்தனை வகைப்படும்? 4. சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவது. தலை. தலை எத்தனை வகைப்படும்? 7. அடுத்து, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது அடி. அடி எத்தனை வகைப்படும்? 5. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடை. அடுத்து, தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. அடுத்து, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது. இறுதி எழுத்து அல்லது
இறுதி ஓசை ஒன்றிவரத் தொடுப்பது இயைபு தொடை. அடுத்து பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பா எத்தனை வகைப்படும்? 4. அடுத்து 4 வகை பா வகைகள்: வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. அடுத்து அறநூல்கள் பலவும் எந்த பா வகையில் அமைந்தவை? வெண்பா. அப்போ அறநூல்கள்னா வெண்பா வகையை சேர்ந்தது. அடுத்து வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை. செப்பலோசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவலோசை. அகவலோசை. அடுத்து சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. ஆசிரியப்பா. களிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை. துள்ளலோசை. அடுத்து களித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? களிப்பா. களிப்பா. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கலோசை. அசை எத்தனை வகைப்படும்? 2. விடும் என்பது நிறையசை. விடும் என்பது என இருகுறில் ஒற்று. அப்போ இது நிறையசை. அடுத்து நாட்டின் தலைவன் வீரம், விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும் ஆற்றல். அடுத்து பெற்றவனாக விளங்குதல் வேண்டும் என்று கூறியவர்? அயோத்திதாசர். அயோத்திதாசர். பகுத்தறிவு என்பதற்கு ஆங்கில சொல் ரேஷனல். சீர்திருத்தம் ரீஃபார்ம். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அடுத்து நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. உவமை அணி. அடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம்தீமை யால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம்தீமையால் திரிந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அடுத்து ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். பெருமை கூட்டல் செல்வம். அடுத்து ஊராண்மை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்து திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. திரிந்தற்று. அடுத்து பொறுத்துக பொருள் கூறுக. நமன்னா யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், நாணாமே கூசாமல். அடுத்து பொறுத்துக பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு. அடுத்து பொறுத்துக இது கலைச்சொற்கள். தொண்டுனா சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டிகிரிட்டி இன்டிகிரிட்டி. அடுத்து பொறுத்துக இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். அடுத்து பயனின்றி அழிவது நட்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 8க்கான காணொளி.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.